இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கூலிக்கு வரும். கூலி படம் இதுக்கு டேபிள் ப்ராஃபிட் இது அதுன்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அதை அஃபீஷியலா அந்த தயாரிப்பு நிறுவனம் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான கிரைட்டீரியா என்னென்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரஜினி அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3 எழுத்து மந்திரம். இவருக்கு இருக்கிற பிஸ்னஸ் வந்து பெருசா வேற எங்கேயும் இருக்காது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஒரு பெரிய வைடு ரேஞ்ச் ஆஃப் ஓப்பன்ல இருக்கும். தெலுங்கு திரையுலகத்துல அதுக்காக இந்த படத்துடைய வில்லன் நடிச்சிருக்க நாகார்ஜுனா அவர்கள். நாகார்ஜுனா வந்து இப்போ ரீசெண்டா குபேரா படம் தமிழ்ல பெருசா போகலை அப்படின்னாலும் தெலுங்குல வந்து சூப்பரா போயிடுச்சு. அதுல நாகார்ஜுனா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். ஸோ நாகார்ஜுனாவுக்கு இது வந்து என்னன்னா அந்த பிசினஸ் வேல்யூவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிச்சதுனால அங்க இந்த படம் இன்னும் ஒரு படி மேலே ஏறி நிற்கும் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாம். இப்போ நார்த் இந்தியாவை எடுத்துக்கிறோம். வட இந்தியாக்கள்ல அமீர் கான் இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அமீர் கான் ஒரு படத்துக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து நார்த் இந்தியால அமீர் கான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்த படமே லோகேஷ் கனகராஜும் அமீர் கானும் சேர்ந்து பண்றாங்கன்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அமீர் கான் உள்ள வர்றாரு அப்படின்னும் போது நார்த் இந்தியா ரசிகர்கள் கவர் பண்ணிடுவாங்க. இப்போ ஜெயிலர் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 37 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து முதல் நாள் கலெக்ஷனா ஜெயிலர் படத்துல எடுத்துச்சுன்னா, கூலி படத்துல இங்க இருக்கிற இந்த ஜெயிக்கிற கிரைட்டீரியா ஃபேக்டர் குறிப்பா லோகேஷ் கனகராஜ் இது வரைக்கும் ஒரு தோல்வி படம் கூட கொடுக்காத ஒரு இயக்குனர்.